நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் பி.யு. சின்னப்பா. ஆரம்பத்தில் பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. தொடர்ந்து நல்ல வாய்ப்புகளும் வராததால் சினிமா வேண்டாம் என்று சாமியாராகிவிட முடிவு செய்தார். அதற்காக விரதமும் மேற்கொண்ட நிலையில் டி.ஆர். சுந்தரத்தின் உத்தமபுத்திரன் 1940 ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட படமான இது வெற்றி பெற்றதை அடுத்து நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் பி.யு. சின்னப்பா. இந்த படத்தை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் பி.யு. சின்னப்பாவை ஹீரோவாக்கி தர்மவீரன் என்ற படத்தையும் தயாரித்தது. சம்பத்குமார் இயக்கிய இந்த படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை. இதையடுத்து அவர் ஹீரோவாக நடித்த படம் ஆரியமாலா. பக்சிராஜா ஸ்டுடியோ தயாரித்தது இந்த படத்தை. சேலத்தை சேர்ந்த கே.எஸ். நாராயண ஐயங்கார் நாராயணன் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தை சென்னையில் நடத்தி வந்தார். அவருக்கு சினிமா மீது ஆர்வம் இருந்தது. முதலில் படங்களை விநியோகம் செய்தது இந்நிறுவனம். நாராயண ஐயங்காரின் ஏஜெண்டாக செயல்பட்ட ஸ்ரீராமுலு நாயுடு அவருடன் இணைந்து பக்சிராஜா பிலிம்ஸ் மூலம் தயாரித்த முதல் படம்தான் ஆரியமாலா. புராணக்கதையின் அடிப்படையில் உருவான படம் இந்த படம். சிவபெருமான் தேவலோக நந்தவனத்தை காவல் காப்பதற்காக காத்தவராயனை உருவாக்கினார். அங்கு வரும் சப்த கன்னிகளில் இளங்கண்ணி என்ற தேவலோக பெண்ணை காதலிக்கிறான் காத்தவராயன். காதலிக்க முயற்சிக்கின்ற போது அவள் தன்னை தண்ணீரில் மூழ்கடித்துக் கொள்கிறாள். பின்னர் அவள் மீண்டும் இளவரசியாக பிறக்கிறாள். ஆரியமாலா என்ற அவளை காத்தவராயன் மீண்டும் காதலிக்க தொடங்குகிறான். கிளியாக மாறி அவளுடைய அரண்மனைக்கு செல்கிறான். கிளியை விரும்புகிறாள் அவள். ஆனால் அது காத்தவராயன் என தெரியும் போது ஆரியமாலா அதிர்ச்சி அடைகிறாள். அவள் மீண்டும் தன்னை மூழ்கடிக்க முயற்சிக்கின்ற போது விஷ்ணு காப்பாற்றி அவளை கல்லாக மாற்றுகிறார். காத்தவராயன் கல்லை தொடும்போது ஆரியமாலா மீண்டும் தன் வடிவத்தை அடைகிறாள். ஒரு கட்டத்தில் காத்தவராயன் மன்னரால் சிறைவடிக்கப்பட்டு கழுவேற்றப்பட்டு செல்லப்படுகிறார். விஷ்ணு தலையிட்டு அனைத்தையும் தீர்த்து வைக்கிறார். காத்தவராயனும் ஆரியமாலாவும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் அந்த கதை. காத்தவராயனாக பி.யு. சின்னப்பா நடித்தார். அவருடைய நண்பன் சின்னானாக என்.எஸ். கிருஷ்ணனும், பாலராயனாக டி.எஸ். பாலையாவும், பார்வதி தேவியாக எம்.ஆர். சாந்தான லட்சுமியும், ஆரியமாலாவாக எம்.எஸ். சரோஜினியும் நடித்தார்கள். இந்த படத்துக்கு பிறகு சரோஜினி புகழ்பெற்ற நடிகையாக மாறினார். அவருடைய மூத்த சகோதரி எம்.எஸ். மோகனாம்பாள் 1930களில் நன்கு அறியப்பட்ட நடிகையாக இருந்தார். ஆரவள்ளியாக டி.ஏ. மதுரம் நடித்தார். எஸ்.ஆர். ஜானகி, குளத்துமணி, சகுந்தலா, பி.எஸ். ஞானம், ஏ.ஆர். சகுந்தலா, ராஜகோபால் ஐயர் என பல பேர் இந்த படத்தில் நடித்திருந்தனர். பொம்மன் ராணி இயக்கிய இந்த படத்தின் கதை வசனத்தை டி.சி. வடிவேல் நாயக்கர் எழுதினார். சி.ஏ. லட்சுமணதாஸ் பாடல்களை எழுத ஜி.ஏ. ராமநாதன் இசையமைத்தார். என்.எஸ். கிருஷ்ணன் மதுரம் பாடிய ஆரவள்ளியும் நீயும் வீணாய், எம்.ஆர். சந்தானலட்சுமி பாடிய லாவண்ய ரூபணி பாடல்களை தவிர பிற பாடல்களை பி.யு. சின்னப்பா பாடினார். ஸ்ரீமதியே உனை நான், வளையல் நல்ல வளையல் உள்பட பல பாடல்கள் வரவேற்பை பெற்ற பாடல்கள். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. இந்த படத்தின் வெற்றி சின்னப்பாவுக்கு மேலும் புகழை அள்ளி தந்தது. அந்த கால விமர்சகர்களும் ரசிகர்களும் தியாகராஜ பாகவதரிடம் இல்லாத நடிப்பு திறமையும் சண்டை காட்சியில் வெளிப்படக்கூடிய ஆக்ரோஷமும் பி.யு. சின்னப்பாவிடம் இருப்பதாக கூறி புகழ்ந்து வந்தனர். அப்போதைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரை விட சின்னப்பா சிறந்தவர் என்று ஒப்பிட்டும் விமர்சனம் செய்தார்கள். பாகவதர் ஏற்கனவே ஏராளமான ரசிகர்களை பெற்றிருந்த நிலையில் சின்னப்பாவுக்கும் தனி ரசிகர்கள் பட்டாளம் உருவானது. யார் சிறந்த நடிகர் என்று இருவரின் ரசிகர்களுக்கும் விவாதங்கள் நடக்கத் தொடங்கின. சில இடங்களில் மோதல்கள் கூட ஏற்பட்டன. 1941 அக்டோபர் 19 வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படத்தை மறு ஆக்கம் செய்து 1958 காத்தவராயன் என்ற பெயரில் படமாக்கினார். சிவாஜி கணேசன், சாவித்திரி நடித்த இந்த டி.ஆர். ராமண்ணா இயக்கிய படம் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது. மீண்டும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே.